ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான மெத்தடில் ஆனால் கிராண்டான ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேக்ரான் வச்சு தான் இந்த வால் ஹேங்கிங் செய்கிறோம். இதுக்கு நான் ஒரு வளையம் எடுத்திருக்கேன். அது 16 இன்ச்சஸ் 16 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரியான வளையம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு எல்லோ கலரில் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே செய்ய போகிறோம் அந்த வளையத்தை சுற்றி. இப்போ நான் ஸ்கேல் அளவில் 2 அடிக்கு இதை மாதிரி மேக்ரான் த்ரெட் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம 10 கட் பண்ணணும். நான் இப்போ பிங்க் கலரில் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லோ கலர்லேயும் இதே அளவு தான் கட் பண்ணி அந்த மாதிரி பூ மாதிரி செஞ்சுருக்கேன். இதே தான் இப்போ இந்த பிங்க் கலர்லேயும் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணது நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஹீட் பண்ணி இதை மாதிரி ஒட்டிக்கணும். இல்லைனா அந்த நூல் இழுத்தோம்னா பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நான் வால் ஹேங்கிங் கிராஃப்ட்டு 2 ஏற்கனவே செஞ்சு போட்டிருக்கேன் மேக்ரான்லேயும். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் போய் பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் அந்த கட் பண்ண த்ரெட்டை 2ஆக மடிச்சுட்டு கம்பிக்கு அடியில் விட்டு இதை மாதிரி நம்ம மாட்டிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க 10 த்ரெட்டையும் இந்த கம்பிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். இப்போ நான் எப்படி வெளியில் உள்ளார அந்த கம்பி உள்ளார விட்டு எடுக்கிறேன்னு பார்த்துக்குங்க. 2 த்ரெட்டையும் இதை மாதிரி 2ஆக மடிச்சுட்டு கம்பிக்கு அடியில் வச்சு அந்த த்ரெட்டை மேலால் கொண்டுட்டு இதை மாதிரி எடுக்கணும். அந்த நாட்டு கம்பிக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த 2 த்ரெட்டும் அடியில் வரணும். கம்பிக்கு அடியில் விட்டு மேலே எடுத்துகிட்டு நம்ம நாட் மாதிரி போடணும். இதை மாதிரி இப்போ நான் 10 த்ரெட்டையும் இதை மாதிரி அந்த கம்பியில் கோத்துக்கிறேன். எல்லாத்தையும் கோத்துட்டு இதை மாதிரி இழுத்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு த்ரெட் எல்லாம் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற 4 த்ரெட் எடுக்கிறேன். அதில் லெஃப்ட் சைடில் உள்ளதை ரைட் சைடிலும், ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடில் அடியில் மேலே இருக்கிற த்ரெட்டுக்கு அடியில் கொண்டுட்டு போகிறேன். திருப்பி நம்ம ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு மேலேயும், லெஃப்ட் சைடு உள்ளது ரைட் சைடு 2 த்ரெட்டுக்கும் அடியிலையும் கொண்டுட்டு போய் இதை மாதிரி நாட் போடணும். நான் திருப்பியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு உள்ளது 2 த்ரெட்டுக்கும் அடியிலையும் கொண்டுட்டு போய் இதை மாதிரி நாட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடுனா 2வது ரைட் சைடு இதை மாதிரி மாற்றி இதை மாதிரி நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி நான் ஏற்கனவே நம்ம கட்டி வச்சுருக்க த்ரெட்டில் எல்லாத்துலேயும் போட்டுக்கணும். மொத்தம் 5 நாட்டு வரும். நமக்கு 10 த்ரெட்டில் 5 நாட்டு வரும். நம்ம 2 த்ரெட்டாக சேர்த்து தான் அதில் போடுறோம். இது சிம்பிள் நாட்டு தாங்க. இதே மெத்தடில் நம்ம நிறைய மெத்தடில் வால் ஹேங்கிங் செய்யலாம். ஏற்கனவே ஒரு வால் ஹேங்கிங்கும் ஃப்ரூட் பேஸ்கெட்டும் ஒன்று செஞ்சு போட்டிருக்கேன் மேக்ரான்லே. அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுவும் இதே நாட் மெத்தடு தான், ஆனால் கொஞ்சம் வேறு மாற்றி வரும். இப்போ நான் எல்லா த்ரெட்லேயும் நாட் போட்டுட்டேன். மொத்தம் 5 நாட்டு நமக்கு கிடைக்கும் இந்த 10 த்ரெட்லேயும். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட நாட்டுக்கும் சென்டரில் இருக்கிற த்ரெட் எடுத்து நம்ம மேலே போட்டோம்ல அதே நாட்டு தான் இங்கேயும் வரும். லெஃப்ட் சைடு உள்ள த்ரெட்டை ரைட் சைட்லேயும், ரைட் சைடில் உள்ள த்ரெட்டை லெஃப்ட் சைடு மேலே இருக்கிற த்ரெட்டுக்கு அடியில் கொண்டுட்டு போகணும். நீங்கள் வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் எப்படி நாட் போடுறதுங்கிறது. இந்த நாட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். இப்போ அடுத்தது எல்லாம் நம்ம 5 நாட் போட்டதுக்கும் சென்ட்ரல் நாட் போடணும். இப்போ நமக்கு 4 நாட்டு கிடைக்கும். அடுத்ததுலேயே 2வது லைனும் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ 4 நாட்டு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து அந்த 4 நாட்டுக்கு சென்டரில் இருக்கிற த்ரெட்டில் நாட் போடணும். இப்போ நமக்கு 3 நாட் கிடைக்கும். 3, 2, 1ன்னு இதை மாதிரி நமக்கு குறைஞ்சிட்டே வரும் நாட்டு. நம்ம சென்டர் போட்டுட்டு வரும்போது நாட்டு குறையும். இப்போ நான் 2 நாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 லைன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது 2 நாட் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டு 1 நாட்டு.
இப்போ ஃபுல்லாக இதை மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கணும். அதை பிடிச்சிட்டு அதில் வந்து ரெண்டாவது வர த்ரெட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டில் இதை மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். மேல் வழியாக கொண்டு வந்து அடி வழியாக இதே மாதிரி நாட் மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஒவ்வொரு த்ரெட்லேயும் 2 நாட் இது மாதிரி போட்டுக்கணும். கொஞ்சம் நெருக்கி கரெக்டாக போடுங்க. அது நமக்கு வளைய மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். த்ரெட் எடுத்து நம்ம பிடிச்சிருக்க த்ரெட்டுக்கு உள்ளார இதை மாதிரி கொண்டுட்டு போகணும். அது மாதிரி ஒவ்வொரு த்ரெட்லேயும் 2 தடவை இதை மாதிரி நாட் போடணும். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சுற்றுறா மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது நாட் விழுந்துடும். ரெண்டாவது தடவையும் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நாட் விழுந்துடும், பிரிஞ்சு வராது. ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு த்ரெட்டை சுற்றும் போது சும்மா சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது தடவை சுற்றும் போது தான் அது நாட் மாதிரி மாறும் நமக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு த்ரெட்லேயும் 2 நாட் போட்டுக்கணும். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற த்ரெட்டில் இந்த சைடு வர த்ரெட் எல்லாத்துலேயும் அது மாதிரி நாட் போட்டுக்கணும். சென்டரில் 2 த்ரெட்டு வரும். அதில் வந்து ஒரு த்ரெட்டில் இந்த சைடிலும் இன்னொரு த்ரெட்டை அந்த சைடு முடிக்கிற அளவுக்கு போட்டுட்டு வரணும். இப்போ சென்டரில் வர த்ரெட்லேயும் நாட் போடுறோம் பாருங்கள். இதே மாதிரி அந்த சைடும் போட்டுட்டு வரணும். இப்போ போட்டுட்டு வந்து சென்டரில் வரதில் வந்து நான் ஒரு பீட்ஸ் கோக்குறேன். பீட்ஸ் கோத்தாச்சு. இப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த மேலே இருக்கிற த்ரெட்லேயே ஃபஸ்ட்டு எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் அதே ஸ்டெப்பில் ஒவ்வொரு த்ரெட்லேயும் 2 நாட் போடணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வரணும். இந்த நாட் போட்டிருக்கோம் பாருங்கள், அது இந்த எண்டு வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரணும். 2 சைடுமே அதே மாதிரி தான் போடணும். கொஞ்சம் கேப் இல்லாமல் இழுத்து நாட் போடுங்க. இப்போ நான் 2 சைடையும் அதே மாதிரி நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பீட்ஸ் கோத்துருந்தோம்ல, அதில் 2 த்ரெட் வரும். இந்த த்ரெட்டு 2 த்ரெட்டையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். நம்ம மேலே வந்து ஒரு நாட் போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான் அடியிலையும் நாட் வரும். எல்லா த்ரெட்டுக்கும் நாட் போட்டோம்ல, அந்த மெத்தடில் தான் இந்த 4 த்ரெட்லேயும் நம்ம நாட் போடணும். எண்டு வரைக்கும் அந்த நான் முடிச்சுட்டு இதே மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறேன். நான் சொல்கிறது புரியலனாலும் உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் எப்படின்னு. பாருங்கள், நம்ம மேலே போட்டோம்ல பேசிக் நாட், அதே லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம திருப்பியும் 2 சைடு போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான் நாட் போடணும். 3ஆவதாக ஒரு நாட்டு இதோட நம்ம போட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை இப்போ 2 சைடும் போட்டாச்சு. போட்டுட்டு கடைசியில் வர 2 த்ரெட்டையும் இதை மாதிரி சாதா நாட்டு 2 நாட்டு இப்படி போட்டுக்கணும். 2 பூவும் ஒரே அளவு தான், எல்லா மெஷர்மெண்ட் எல்லாமே. இந்த இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, அது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா எல்லாமே ஒரே அளவு தான். இதே மாதிரி நம்ம சுற்றியும் இந்த மாதிரி தான் மாற்றி நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ அந்த த்ரெட்டு எக்ஸஸாக ஓரத்தில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நமக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஹீட் பண்ணி நம்ம ஒட்டணும் பின்னாடி. இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி லைட்டர் வச்சு ஹீட் பண்ணுறேன்.
இது ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ஒட்டிக்கும். இல்லைன்னா நமக்கு பிரிஞ்சு விழுந்துடும். இதுவே நம்ம நார்மலான த்ரெட் இருக்கும் இதுக்கு, மேக்ரன் த்ரெட்டு, அதில் செஞ்சிங்கன்னா பிரியாது. இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறதுனால பிரிஞ்சிரும். இப்போ நம்ம 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சுற்றி எல்லாமே இது மாதிரி செஞ்சாச்சு. நம்ம லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் த்ரெட்டு விட்டுருந்தோம் ஒரு இதில். அதில் வந்து பீட்ஸ் கோக்கணும். பீட்ஸ் கோத்துட்டு 2 த்ரெட்டையும் இதை மாதிரி கட்டி விட்டுணும். சில இதில் வந்து ஒரு த்ரெட்டு தான் விட்டுருப்பேன், அது ஒன் சைடே இதில் கோத்து நம்ம கட்டிடலாம். அப்படி கூட செய்யலாம். இப்போ 2வது சைடும் மணி கோக்குறேன். கோத்துட்டு நம்ம த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்து கட்டிட்டு இதையும் நம்ம தேவையான அளவு வச்சுட்டு ஹீட் பண்ணி பின்னாடி ஒட்டிடணும் த்ரெட்டை தெரியாத அளவுக்கு. இதே மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் மணி கோத்துடணும். இப்போ ஃபுல்லாக மணி கோத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். இதில் வந்து நம்ம சென்டரில் மிரர் கூட வச்சுக்கலாம், இல்லைனா சாதாரணமாக இப்படியே வச்சுக்கலாம். இது உள்ளார பிளெயினாக இருக்கிறதுனால க்ரீன் கலர் த்ரெட்டை எடுத்து இப்போ ஸ்பைடர் வெப் மாதிரி நம்ம பின்ன போகிறோம் சென்டரில். நீங்கள் பிளெயினாக விடுறா இருந்தாலும் விட்டுக்கலாம், இல்லைனா இதை மாதிரி சென்டரில் யூஸ் பண்ணி த்ரெட் யூஸ் பண்ணி இதை மாதிரி செஞ்சுக்கலாம் ஸ்பைடர் வெப் மாதிரி. இதில் நிறையா இதில் வந்து மிரர் தான் வைக்கிறாங்க. மிரர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுட்டு நம்ம ஒட்டிடலாம். மேலே த்ரெட்டு வச்சோம்னா நம்ம இந்த கம்பியோட லைட்டாக ஒரு அரை இன்ச் போல் நம்ம கொஞ்சம் பெருசாக மிரர் வாங்கி அதை சென்டரில் ஒட்டிடலாம். அதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சுற்றி எல்லாத்துலேயும் பின்னிட்டே வரணும் சென்டர் வரைக்கும். இந்த சென்டரில் த்ரெட் வரா மாதிரி பின்னிட்டு வரணும். ஒரு சின்னதாக ஒரு நாட் வரும். நம்ம லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி பின்னிட்டு வரணும். இந்த த்ரெட்டையும் சின்னதாக இருக்கிறதோட பின்னாடி வந்து ஹீட் பண்ணி ஒட்டி விட்டுறணும். இப்போ சின்னதாக ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன், அது அந்த எல்லோ கலரில் இதே மாதிரி உள்ளார விட்டு நாட் மாதிரி எடுத்து போட்டுக்கணும். நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக இந்த த்ரெட்டு எடுத்திருக்கேன். இதை மாதிரி மாட்டிட்டு லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டுட்டு வாலில் எங்கனாலும் நம்ம மாட்டி விட்டுடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.